வெல்கம் டு நாஞ்சில் மீல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோசும் பச்சை பட்டாணியும் யூஸ் பண்ணி குயிக்காக ஒரு பொரியல். இதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டைக்கோஸ், பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா தேங்காய், கொஞ்சம் பூண்டு, ஒரு 4 பல், அப்புறம் இஞ்சி. இது ரெண்டையும் நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை பட்டாணியை 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மசாலாக்காக ஒரு ஜாரில் துருவி வச்சுருந்த தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம பொரியலில் லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து ஒரு வாணலியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவு கடுகு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது நிறமாறினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். இது மூணையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸை அது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாம் அது கூட மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அந்த தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வச்சு அரைச்ச மசாலாவை அதில் போட்டுட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கிண்டி கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அது ஒன்ஸ் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.